இப்போ சீமான் அவர்கள் வந்துட்டு என்னதான் சரி போங்கப்பா நான் பிரச்சனைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி போயிட்டே இருந்தாலும் திரும்ப போய் பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒரு பொறுவையை போத்திக்கிட்டு திரும்ப போய் பிரச்சனை பண்றதுனால இவங்க பெரியாருக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பெரியாரை இவங்க இப்படி பேசி இவங்க பண்றதுனால பெரியாரை அண்ணன் சீமான் அவர்கள் இவங்க சொல்றாங்க இழிவுபடுத்துற காயப்படுத்துறாரு, அதை விட மோசமான இவங்க தான் பண்றாங்க. பெரியார் படத்துல பெரியார் உனக்கு செருப்பு வீசுவாங்க, இன்னொரு செருப்பு தான் குடும்பம் சொல்லிட்டு வாங்கிட்டு போவார், அப்படிதான் காமிச்சிருக்காங்க படத்துல. நீங்க வந்து செருப்பு எடுத்து வந்து அடிக்கிறீங்க. அண்ணன் வன்னியரசு யாருக்கான குரலாக இருக்கிறார்? நான் எல்லா டிபேட்லையும் பார்த்துட்டேன். திமுகவை விட திமுகவிற்காக வலிமை மிகுந்த பேச்சை கொடுக்கக்கூடிய நபராக தான் வன்னியரசு இருக்காரு. பெரியார் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படியே படிக்கிற மக்களுக்கு ஒன்றும் அப்படியே வாழ்முறை வாங்கி கொடுத்தவர் வள்ளலாகவும் இல்லை அவரை வந்து கொண்டு போக வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா விசிகா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கரை. அம்பேத்கர் வழியில் இருக்கிறன்னா உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை வருஷமா தொடங்கப்பட்டிருக்கு, 50 வருஷத்துல ஒரு நாள் ஒரு தலித்து முதலமைச்சராக்க முடியல, அப்புறம் என்ன நீ பெரியார் வழியில் இருக்கிற, நீ என்ன அம்பேத்கர் வழியில் வந்திருக்கிற? அப்போ இதை பேசுவதற்கான அடிப்படை தார்மீக உரிமையை தகுதியை உங்களுக்கு முதல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஊடகவியலாளர்கள் யார், அரசு விமர்சகர்கள் யார், திமுக சார்ந்தவர்கள் யாருன்னு கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு. நம்ம டிபேட் பார்க்கும்பொழுது என்னோட அரசியல் விமர்சனம் போடுறாங்க, முழுக்க திமுக பேசுகிறாரு, மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாரு, முட்டு கொடுப்பாரு வந்து திமுகவுக்கு. நாம் தமிழ் கட்சி ஒன்றும் திரு விஜயகாந்த் அவர்கள் போல போட்டிட்டு உடனே 9 விழுக்காடு 10 விழுக்காடு எடுக்கல. ஏன்னு கேட்டால் அவர் விஜயகாந்த் ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவர் விஜயகாந்துக்காக ஓட்டு போட கூட்டம் இருந்துச்சு. நாம் தமிழ் கட்சி 1 விழுக்காட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க. 1லிருந்து படிப்படியாக வளர்ந்து கெட்டு குழு வந்துருக்குன்னா நாம் தமிழ் கட்சி 1லிருந்து 8 வந்திருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 8 விழுக்காடு நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக ஓட்டே இருக்கட்டும். அப்போ தமிழக வெற்றி கழக வாக்கு வங்கி 8 தானா? ஒண்ணுமேல அது தேமுதிக நேற்று வந்து வந்ததுக்கு அப்படியே கொண்டாடுறாங்க. ஒண்ணுமேல அது தேமுதிக, அந்த தேமுதிக திமுக கூட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப 8 விழுக்காடு வாக்கு இருக்கு. அப்ப இந்த கட்சிக்கு எவ்வளவு ஆஃபர்ஸ் வந்திருக்கும்? ஏன் அவர் போக மாட்டாரா? நான் போயிட்டா வர தலைமுறை வந்து வழிநடத்து தலைமுறை இல்லாம போயிடுவான். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் அண்ட் அட்வொகேட் பிரதாப் சார் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படின்றது வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்குது சார். ஏன்னா வன்னியரசு அவர்களுக்கு வந்துட்டு பெரியார் பற்றி பேச வேண்டிய தேவை அப்படின்றது அங்கே கிடையாது. அந்த இடத்துக்கு இந்த யூடியூபர் வந்திருக்காரு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டவுட்டை தான் ஏற்படுத்துச்சு. அண்ட் அவர் தொடர்ச்சியாக வந்துட்டு சீமான் அவர்களை பற்றி பேசுறதும், அவரோட மனைவியை பற்றி பேசுறதும், அம்மாவை பற்றி பேசுறதும், தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் இழுத்து அவர் வந்துட்டு பேசி வீடியோ வெளியிட்டு தான் இருக்காரு. இப்போ சீமான் அவர்கள் வந்துட்டு என்னதான் சரி போங்கப்பா நான் பிரச்சனைக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி போயிட்டே இருந்தாலும் திரும்ப போய் பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒரு பொறுவையை போத்திக்கிட்டு திரும்ப போய் பிரச்சனை பண்றதுனால இவங்க பெரியாருக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. பெரியாரை இவங்க இப்படி பேசி இவங்க பண்றதுனால பெரியாரை அண்ணன் சீமான் அவர்கள் இவங்க சொல்றாங்க இழிவுபடுத்துற காயப்படுத்துறாரு, அதை விட மோசமான இவங்க தான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரியாருடைய படத்துல பார்த்தா, நான் படிக்கல, பெரியார் படத்துல பெரியார் உனக்கு செருப்பு வீசுவாங்க, இன்னொரு செருப்பு தான் குடும்பம் சொல்லிட்டு வாங்கிட்டு போவார், அப்படிதான் காமிச்சிருக்காங்க படத்துல. நீங்க வந்து செருப்பு எடுத்து வந்து அடிக்கிறீங்க. அண்ணன் வன்னியரசு யாருக்கான குரலாக இருக்கிறார்? நான் எல்லா டிபேட்லையும் பார்த்துட்டேன். திமுகவை விட திமுகவிற்காக வலிமை மிகுந்த பேச்சை கொடுக்கக்கூடிய நபராக தான் வன்னியரசு இருக்காரு. பெரியாரை விசிகா தூக்கி சுமக்குன்றது இது தேவையில்லாத ஒரு விஷயம். பெரியார் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படியே படிக்கிற மக்களுக்கு ஒன்றும் அப்படியே வாழ்முறை வாங்கி கொடுத்தவர் வள்ளலாகவும் இல்லை அவரை வந்து கொண்டு போக வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. ஏன்னா விசிகா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது புரட்சியாளர் அம்பேத்கரை. எந்த எந்த திராவிட கட்சியாவது பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பற்றி பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. எங்கே பேசுவாங்கன்னா, எங்கன்னா எஸ்சி மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வந்து அம்பேத்கரும் பெரியார் 2 நாணயத்தின் பக்கங்கள், நாங்களும் அம்பேத்கர் வழியில் தான் இருக்கிறோம். என்ன வழியில் இருக்கிற? அம்பேத்கர் வழியில் இருக்கிறன்னா உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை வருஷமா தொடங்கப்பட்டிருக்கு, 50 வருஷத்துல ஒரு நாள் ஒரு தலித்து முதலமைச்சராக்க முடியல, அப்புறம் என்ன நீ பெரியார் வழியில் இருக்கிற, நீ என்ன அம்பேத்கர் வழியில் வந்திருக்கிற? அப்போ இதை பேசுவதற்கான அடிப்படை தார்மீக உரிமையை தகுதியை உங்களுக்கு முதல் கிடையாது. வன்னியரசனை பற்றி இப்போ கேட்குறீங்க நீங்கள். அவர் 24/7 அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழ் கட்சியும் எழுதுறாரு. நாம் தமிழ் கட்சி ஓம் தமிழ் கட்சின்னு சொல்றாரு. மிக மோசமான முறையில் அந்த பொறிக்கு இந்த பொறிக்குன்னு சொல்றாரு. இவர் சொல்றதுனால தான் வன்னியரசு அவர்களை நாம் தமிழ் கட்சி பேசுறாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து இப்போ நீங்க இந்த திராவிட கட்சிகளை விமர்சனம் பண்றீங்களா, தேசிய கட்சி விமர்சனம் அதோடு நிறுத்திங்க. நமக்குள்ள இருக்கிற மற்ற கட்சி விமர்சனம் பண்ணாதீங்க, அது தேவை கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் 1 வீக் முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் தாவேக்கா விமர்சனம் பண்ணாதீங்க,
என் டார்கெட் வந்து விஜய் கிடையாது, விஜய் எதிர்க்கிறதுக்கான அரசியலுக்கு வந்திருக்குன்னு கேட்குறாரு. ஆனால் இப்போது விசிகாவை சார்ந்தவர்களை நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்க தான். ஆனால் அதுக்கு யார் காரணம்? அண்ணன் திருமாவர்களை குறித்து இழிவாக நாம் தமிழ் கட்சியில் யாராவது பேசணும்னு விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் இவங்க பண்ணிட்டு அப்புறம் அண்ணன் திருமாவை வந்து விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் அது எப்படி ஏற்படுதா இருக்கட்டும். நான் கல் எரிஞ்சிருவேன், நீ வாங்கிட்டு போனால் யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க, அதை விட பெரிய கல் எடுத்து அடிப்பாங்க. ஏன்னா அதான் தற்காப்பு. நீ தொடர்ந்து அடிச்சுட்டு இந்த வாங்கினா இருப்பாங்க. அப்போ இந்த வேலையை தொடர்ந்து வந்து பண்ணுறாங்க. இப்போ விசிகாவும் ஒரு புறம் இன்றைக்கு முழுக்க முழுக்க திமுகவோட வாய்ஸாக மாறிட்டாங்க. திமுக ஃபண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி யூடியூபர்ஸ் அல்லது இவங்களுடைய சேனல்கள், ஊடகவியலாளர்கள், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஊடகவியலாளர்கள் யார், அரசியல் விமர்சகர்கள் யார், திமுகவை சார்ந்தவர்கள் யாருன்னு கன்ஃபியூஸாக இருக்குது எனக்கு. நம்ம டிபேட் பார்க்கும்பொழுது என்னோட அரசியல் விமர்சனம் போடுறாங்க, முழுக்க முழுக்க திமுக பேசுகிறாரு, மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாரு, முட்டு கொடுப்பாரு வந்து திமுகவுக்கு. அப்போது இவங்க முழுக்க முழுக்க பெய்டு தான். நான் பத்திரிகையாளர்கள் வந்து காசு வாங்கிட்டு பேச தப்புலாம் சொல்ல, அவங்களுக்கு அதுதான் வேலை, நீங்கள் வாங்கிட்டு பேசுங்க. ஆனால் வந்து திமுகவை சார்ந்தவர்களால் நீங்கள் பேசுங்க, பத்திரிகையாளர்களாக பேசாதீங்க. நீங்கள் பத்திரிகையாளராக பேசுனா ரெண்டு பக்கம் பார்க்கணும் இல்லையா? பத்திரிகையாளராக இருந்துட்டு நான் வந்து திமுகவுக்கு முட்டு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னா எப்படி? அது ஸ்டாலின் ஆட்சி தொடர வேண்டும் பேசக்கூடிய எப்படி பத்திரிகையாளர் இருக்க முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் இப்படிக்கு வந்து பிரதாப் பத்திரிகையாளர் சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? பிரதாப் திமுகன்னு போட்டால் சரியாக இருக்கும். ஒத்துட்டுக்காரில் நேர்மையின் சீக்கிரம் என்ன திமுகவினுடைய சொம்புன்னு சொல்லி நான் அண்டா, அது நேர்மை, அது நான் வாழ்த்துக்கள். ஆனால் அவர் பேரும் பத்திரிகையாளர்னு போடுறாங்க, அது எப்படி நேர்மையாகும்? அப்போது திமுக எல்லா வழியிலுமே பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், அதுக்கப்புறம் வந்து ஊடகவியலாளர், இப்படி பல கோணங்களும் தங்களுக்கான ஆட்களை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டால் பணம் இருக்குது. இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் பென் யாரும் கொடுக்குறது இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்க மாட்டாங்களா? பெண் யாரும் கொடுக்குறது இல்லையா? கொடுக்குறாங்க. பெண்ணுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன டிபேட் போகணும், யார் கெஸ்ட்டாக வரணும், யார் ஆங்கராக உட்காரணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. நான் இந்த தமிழ் நியூஸ் தமிழ் 24/7 ஒரு சேனல் இருக்கு இல்லையா, இப்போ நெல்சன் கூட ஒர்க் பண்ணுறாரு. அந்த சேனலில் வந்து இன்னொரு ஆங்கரே வந்து அவரை கிண்டல் பண்ணாங்க. அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. என்ன நெல்சன், நான் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்வி பதிலே சொல்லாமல் நீங்கள் கடந்து போயிட்டேன், அவர் எப்படி பத்திரிகையாளர் ஆவார்? திமுகவை காப்பாற்றக்கூடியவர்கள் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கலாம். திமுகவினுடைய இப்போ நிறைய வச்சிருக்காங்க போஸ்டிங், கொள்கை பரப்பு செயலாளர்கள், செய்தித்துறை, இப்படி வாங்கிட்டு போயிடலாம். அப்படிலாம் கிடையாது. நான் பத்திரிகையாளர் சொல்லிட்டு திமுக அதுக்கு எப்படி சரியாக இருக்கும்? விமர்சனன்றது வைக்கலாம். விமர்சகர்னு சொல்லிட்டு உட்காரவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விமர்சனம் அணுகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி முட்டு கொடுக்குறவங்களால தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. யூடியூபர்ஸ் வந்து முட்டு கொடுக்குறாங்க, விமர்சகர்கள் சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க, கடைசியில் பெண்ணு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சார், இப்போ சீமான் அவர்கள் வந்துட்டு காரைக்குடியில் நிற்க போகிறதா ஒரு நியூஸ் வருது சார். ஒருவேளை அங்கே நிற்கிறாரு அப்படின்னா வெற்றி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, காரைக்குடியில் அண்ணன் சீமான் போட்டியிட போகின்றார். நாளைக்கு அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அப்படி போட்டியிடும் பொழுது அண்ணன் சீமான் நிச்சயமாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். ஏன்னா அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கோ சாதகமான தொகுதிகளோ கிடையாது. அது பெரும்பாலும் வந்து தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி வலுவாக இருக்குது. காரைக்குடியில் வந்து நாம் தமிழ் கட்சி வலுவாக இருக்குது. அப்போ அண்ணன் சீமான் நிச்சயமாக அங்கே தான் போட்டியிடுறாரு. அது நாளைக்கு தான் அஃபிஷியலாக வந்து அறிவிப்பாங்க. நிச்சயமாக அண்ணன் சீமான் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பார் தான். நாம் தமிழ் கட்சியில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க, யார் உள்ளே போவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் சீமான் ஜெயிப்பார் அப்படின்றத நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். சார், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்களோட ஓட் பர்சன்டேஜை வந்துட்டு விஜயால் அது வந்துட்டு குறையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சீமானனுடைய ஓட் பர்சன்டேஜ் யாராலையும் குறையாது. ஏன்னா சீமானால அது அதிகரிக்கும். நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போகிறவங்கன்றவங்க வந்து ரசிகர்களோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியில் வேட்பாளர்களோ கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போகிறாங்க, அவங்க ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க. நாம் தமிழ் கட்சி ஒன்றும் திரு விஜயகாந்த் அவர்கள் போல் போட்டியிட்டோடனே 9 விழுக்காடு 10 விழுக்காடு எடுக்கல. ஏன்னு கேட்டால் அவர் விஜயகாந்த் ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு, ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவர் விஜயகாந்துக்காக ஓட்டு போட கூட்டம் இருந்துச்சு. நாம் தமிழ் கட்சி 1 விழுக்காட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க. 1லிருந்து படிப்படியாக வளர்ந்து நீ கெட்டு விழுந்துருக்குன்னா அப்போ அந்த அரசியல் புரிதல் அதிகரித்து வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய வருகையினால் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு வந்து குறைஞ்சிடும் அப்படின்னா அப்போ நான் இப்படி கேட்குறேன், அப்போ விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ரசிகர்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அப்போ அந்த அளவுக்கு தான் இந்த முறை விஜய் அவர்களுக்கு ஓட்டு வருமா? நாம் தமிழ் கட்சி நீங்கள் சொல்கிற மாதிரியே ஏற்றுக்கிறேம்மா நான். நாம் தமிழ் கட்சி 1லேருந்து 8 வந்திருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 8 விழுக்காடு நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக ஓட்டே இருக்கட்டும். அப்போ தமிழக வெற்றி கழக வாக்கு வங்கி 8 தானா? அவங்க பிரைமரி ஃபோர்ஸ் நான் எது 35% 40% கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 40% ஒரு கட்சிக்கு இருக்கான்றது எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லா பிஜேபிக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, காங்கிரஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, கமலையாவுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது.
அப்போ இப்போ எல்லா கட்சிக்கும் ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ அவங்க 40% இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 40% இல்லை அட்லீஸ்ட் 25%. அப்போ 25% ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சி விழுந்திருக்கணும் இல்லையா? அப்போ நீ இத்தனை நாள் யாருக்கு போட்டிருந்த? அப்போ திமுக போட்டிருந்தியா? ஏன்னா இவர் என்ன பண்ணார்? இவர் கருப்பு சிவப்பு சைக்கிள் எடுத்து போயிட்டு ஜாலியாக போய் ஓட்டு வந்து போட்டு இருந்தாரு. அப்போ உங்களுக்கே அந்த தெளிவு வந்து இல்லை. ஆதவஜனை சொல்லியா உங்களெலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், எங்கள் தலைவர் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாரு, மனசாட்சியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது தமிழக வெற்றிகளை சார்ந்தவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஓட்டு போட்டிருந்தீங்க. அப்போ வந்து எப்படி நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி குறையும்? நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி என்பது அதிகரிக்க தான் செய்யும், அது குறையெல்லாம் குறையாது. ஏன்னு கேட்டால் அது சீமான் என்கின்ற முகத்துக்கு ஓடுற ஓட்டு கிடையாது, அது தமிழ் தேசியம் என்கிற தத்துவத்துக்கு ஓடுற ஓட்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஒரு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வலிமையடைஞ்சிருக்கு. 35 லட்சம் ஓட்டுன்றது சாதாரண கிடையாது. அவர் கண்டி கூட்டணி வச்சிருந்தாருன்னா குறைந்தபட்சம் 30 எம்எல்ஏகள் இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 15-20 எம்எல்ஏ இருப்பாங்க. ஆனால் அவர் வைக்கல. ஏன் வைக்க முடியாதா? எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது தேமுதிக நேற்று வந்து வந்ததுக்கு அப்படியே கொண்டாடுறாங்க. ஒன்றுமே இல்லை தேமுதிக. என்ன இருக்குது தேமுதிகக்கு? ஒன்றுமே இல்லை. அந்த தேமுதிக என்னவோ திமுக கூட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப 8 விழுக்காடு வாக்கு இருக்குது. அப்போ இந்த கட்சிக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்திருக்கும்? ஏன் அவர் போக மாட்டாரா? நான் போயிட்டா வர தலைமுறை வந்து வழிநடத்து தலைமை இல்லாமல் போயிடுவான். இப்போ திமுக வந்து ஜெயிச்சு அப்படின்னா ஒன்றும் ஜெயிக்கல. அது பல ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகாக 18 வருஷத்துக்கு பிறகாக தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து வருது. அப்போது திமுக அப்படி வருதுன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தத்துவம் என்பது தமிழ்நாட்டிற்கு புதுசு. இப்போ தான் அவங்க வந்து அது உள்ளே கொண்டு வராங்க. இப்போ தான் உணர்வுகளே வருது. ஏற்கனவே இங்கே மாற்றங்கள் சொல்லிட்டு பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பிரிவுகள் இருக்கிற பொழுது நாம் தமிழ் கட்சிக்கு ஒருத்தன் ஓட்டு போடுறான்னா அவன் தமிழ் தேசியன்ற கொள்கைக்காக ஓட்டு போடுவான். உண்மையான அடிப்படை மாற்றம் வரும்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவான். விஜய் அவர்கள் மாற்றத்தை கொடுக்க போன்னு வந்தார். செங்கோட்டையன் எங்கேருந்து வந்தார்? அப்போ செங்கோட்டையன் வந்து கரைப்படையாத காரங்களுக்கு சொந்தக்காரரா? எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்கார். அந்த எம்எல்ஏ வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இருந்த கட்சி எந்த கட்சி? இப்போ யாராக இருந்தாலும் சேர்த்துப்பாங்க. ஓபிஎஸ் போயிருந்தால் சேர்த்துட்டு இருப்பாங்க. அவர் பாவம் திமுகவில் போயிட்டார். இப்போது யார் போனாலும் சேர்த்துப்பாங்க. அப்போ மாற்றம் என்பது தனிநபர் ஆட்சி பண்ணுறது கிடையாது. இப்போ நான் மட்டும் வந்து யோகியனாக இருக்கேன், எனக்கு கீழே அமைச்சர்கள்லாம் வந்து அயோக்கியர்களாக இருந்தால் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? அவங்க ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க தான். அப்போ மாற்றம் என்பது ஒரு அப்பழுக்கட்ட அரசியலாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறது? ஆதவஜன் சொல்கிறார் ஊழல் பண்ணுறது தப்பு இல்லை, மக்களை சாவச்சு பண்ணுறது தான் ஒரு தப்பு அப்படின்ட்டார். அது உண்மையான வார்த்தையில் சொன்னாரா இல்லை வந்து தவறி சொன்னாரான்னு தெரியல. அப்போ ஊழல், லஞ்சம், லாவண்யம், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரீங்கன்னா அது ரொம்ப பியூரிட்டி பாலிடிக்ஸாக இருக்கணும். அது தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை. நாளைக்கே இவங்க சொல்கிற மாதிரி செங்கோட்டையும் ஜெயிச்சிடறாரு. எப்படி ஜெயிப்பார்? பணம் கொடுத்து தான் ஜெயிப்பார். அப்போ எப்படி நீங்கள் ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கல சொல்ல முடியும்? வேணா விஜய்க்கு வேணால் ஓட்டு போட்டு ஜெயிக்கலாம். விஜய்ன்ற ஒரு நபர் வேணால் உள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு திமுக வந்து எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் உள்ளே போகாமல் விடாமல் பார்த்துப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு இவங்க வந்து மாற்றத்தை வந்து கொடுக்க முடியாது. அப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த மாற்றம் என்பது அவங்களுக்கு செலுத்துகிற வாக்கு என்பது அது தமிழ் தேசத்துக்கு விழக்கூடிய வாக்கு. திரு ஸ்டாலின் அவருடைய சகோதரர் முத்து வந்து இறந்துடுறாரு. திரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர் வீட்டில் போய் பார்க்கறதுக்கு போனார். ஏன் போய் பார்த்தாரு சீமான்? யார் கேட்கறது? நாம் தமிழ் கட்சிக்காரங்க. இவர் ஏன் போனோம்? அவர்னா ஒரு அரசியல்வாதியா? ஸ்டாலினுடைய அண்ணன் செத்த நீங்கள் ஏன் போகிறேன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது சொல்கிறாங்க. அப்போ சீமானே தப்பு பண்ணாலும் கேட்கக்கூடியவங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க. அப்போ அதனால் வந்து இவங்களுடைய வாக்கோ இல்லை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் இவங்க வாக்கோ வந்து குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி வாக்கு சதவீதம் அதிகரிக்க தான் செய்யும். அண்ணன் சீமான் சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக செல்வார். சார், டிவிகே சைடில் இருந்து 50,000 விருப்ப மனு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அதை சப்மிட் பண்ணுறதுக்கு. பணியூருக்கு ஒன்று கூட வரலைன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் எதை சார் நம்புறது? எதை நம்புறது அப்படின்னா நம்ம கொடுக்கலன்றதான் நம்பி ஆகணும். நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ஈஸி. யாருக்குன்னா எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு. வெறுமனையாக நான் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கேன், நீ டிகிரி ஹோல்டர் தானே, அந்த பேங்க்கில் போய்ட்டு அந்த செக் கோட் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவனுக்கு என்ன எழுதுன்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் அனுபவம் இருக்கணும். இதுக்கே அனுபவம் இல்லையே. நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து தாம்பா வந்து பூத்தில் இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டு இவெல்லாம் ஓட்டுரு, இங்கே டிக் பண்ண அங்கே டிக் பண்ண இங்கே பண்ணோன்னா இப்படி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஆர்வத்தில் வாங்கக்கூடியதுமா. இதெல்லாம் ஒரு ஆர்வம். அப்படியே தலைவரை போய் பார்க்க போகிறோம், அங்கே போய் விசில் அடிக்க போகிறோம், பக்கத்தில் நடக்கிறவங்களாம் போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். நீங்கள் அன்றைக்கி விருப்பம் பண்ணி கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியல, ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் வீட்டான நான் போகிறதுக்கே வந்து நீங்கள் யார் உள்ளே போய் சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்தளவுக்கு மோசம் பண்ணுறாங்க. அதே ஈசிஆர் ரோட்டில் தான் 2 சீமான் வீடு இருக்குது. நான்லாம் போயிட்டு வந்தேன், அவர் பிறந்த நாளுக்கெல்லாம் போனேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொதுமக்களும் ஒரு தொந்தரவும் கிடையாது. இவங்க வந்து ரசிகர் மோகத்துக்காக வாங்கக்கூடியவங்க. இப்போ இவங்க வந்து வாங்கிட்டாங்க, திருப்பி ஏன் கொடுக்கலன்னா ஃபில் பண்ண தெரியல, கொடுக்கல, அவ்வளோதான். இதில் சிம்பிள் விஷயம் அவ்வளோதான். ஃபில் பண்ண தெரிஞ்சால் கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ண தெரியல. இத்தனைக்கும் இவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க.
தமிழக வெற்றி கழகம் கொடுத்த டைமே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே வந்து கொடுக்க முடியல. என்ன நீ என்ன வந்து ஃப்ளைட்லேயே வந்து அனுப்ப போகிற, நீ ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட்டில் போட போக போது, ஆன்லைனில் போட போய் சேர போகுது. அதுவே கொடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வசூல் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 5000 10,000 வச்சுருக்காங்க. நல்ல 50,000 மனு நல்ல ஒரு தொகுதியை வந்து காப்பாற்றலாம். அந்தளவுக்கு வந்து வருமானத்தை ஏற்றிருக்காங்க. பாவம் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய்ன்ற நபர் வந்து இவங்களை பெருசாக நம்பிட்டார் போல இருக்குது. இந்த ரசிகர் கூட்டத்தையும் நிர்வாகிகளையும் பெருசாக நம்பிட்டார் போல இருக்குது. ஸோ அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது ஃபில் பண்ணி தரலையா, இதுக்கப்புறம் தொடர்ந்து பிரச்சார கூட்டம்லாம் இருக்கும், பூத் லெவல் கமிட்டி கூட்டம்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவர் இப்போ அண்மையில் அறிவிச்சிருந்த ஒரு மக்கள் சந்திப்பை கூட நிர்வாக சந்திப்பாக மாற்றிட்டார். இப்போ மக்கள் சந்திப்பை தான் அறிவிச்சிருந்தார், நிர்வாக சந்திப்பாக மாற்றிட்டு. ஏன்னு கேட்டால் அவங்களால இந்த கூட்டத்தை வந்து டேக் ஓவர் பண்ண முடியல. அவனுங்க வந்து கட்டுப்பட மாட்டுறானுங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒருத்தராக இருக்கானுங்க. ஏன்னு கேட்டால் அவனுக்கு தெரியல. ஒரு ரசிகர் மனப்பான்மையே இருக்கிறாங்களே தவிர, ஒரு என்ன சொல்கிறது, இந்த 2K கிட்ஸை தவிர இப்போ ஜென்சி கிட்ஸ் போயிட்டு இருக்காங்க, அந்த லெவலில் வந்து இருக்கிறாங்க. ஓட்டு ஐடி இருக்கிற கூட தெரியல. தலைவர் முதலமைச்சர் எப்படி ஆவார், தலைவர் முதலமைச்சர் அவ்வளோதான், எப்படி ஆவார்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பெரும் நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை 2027 அவங்களே பார்ப்பாங்க, நம்பிக்கை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. சார், நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே அசுர வேகம் எடுத்த விஜய், அதிக தடபுடலாம் வந்துட்டு கிளம்பிய விஜய்னு எல்லா இடத்துலையும் நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களோட சைட்லேருந்து ஏதாவது வருதா அப்படின்னு பார்த்தா போட்டா பார்க்குறோம் இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்களா எங்களா அசுர வேகம்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் போடுறாங்க. அதெல்லாம் எந்த ரியாக்ஷனும் கிடையாது. மக்களை சந்திக்கவே மாட்டேன், ஊடகங்களை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி தலைவராக இருக்க முடியும்? எனக்கு என்னென்னா, நியூஸ் சேனல்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு மோசமான முறையில் இறங்கிட்டாங்க? எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. யாராவது தலைவர்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்புவதுலேருந்து எங்கே போகிற லைவ் போடுறாங்களா? போட்டது கிடையாது. பிஜிஎம்லாம் போகிறாங்க, கட்சி பாட்டெலாம் போட்டு பிஜிஎம் போகிறாங்க நியூஸ் சேனல்ஸு. நல்லா வருது போல், இங்கே பெண்ணுன்ற மாதிரி அங்கே வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் வருது போல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா அசுர வேகம், இந்த வேகம், அந்த வேகம்னா ஒரு வேகமும் இல்லையே, எல்லாத்துலேயும் ஸ்லோவாக தானே இருக்குது. பிக்கப் எல்லாம், அதாவது லேட் பிக்கப் வந்தால் பிரச்சனை இல்லாமல் இது பிக்கப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ அசுர வேகம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மாதம் இருக்குது, எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. நமக்கு வந்து மேல் வந்து ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. 3 மாதம் ஒரு மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 இடத்துல சந்திப்பாரா? நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் போல இருக்குது. ஒரு 3 இடத்துல சந்திப்பாரா? யார் ஓட்டு போடுவா? இப்போ குறிப்பாக இந்த வட மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் இந்த இடத்துல அவர் காஞ்சிபுரத்துக்கு போனார் போல். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. அதே போல் தென் மாவட்டங்களும் பெருசாக வந்து போகல. அங்கங்கே எங்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் IRS ஆஃபீஸர் சொல்கிறாரு, எங்களை இன்றைக்கி பாஜக அழுத்தம் கொடுக்குது. இன்றைக்கி தான் அழுத்தம் கொடுக்குறாங்களா? ஜனநாயகன் படம் வந்து ஓடலை, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா முதல்ல யார் பேசணும்? தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் பேசினாரா? ஏன் பேசல? அது அவர் தனிப்பட்ட விருப்பம். எது தனிப்பட்ட விருப்பம்? தலைவா பிரச்சனைக்கு ஏங்க போனீங்க? தலைவா பிரச்சனைக்கு வந்து தனிப்பட்ட விருப்பம்னா, தலைவர் பிரச்சனைக்கு நீங்கள் ஏன் போனீங்க? உங்கள் ரசிகர் மண்டலம் ஏன் எடுத்து வந்து கொடுத்தாங்க? நீங்கள் ஒரு கட்சியின் நான் உள்ளபடியே விஜய் வந்து பாஜக முடக்க நினைக்குதா? ஆமாம் தானே, இல்லைலாம் சொல்லலை. ஏன்னா உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. உள்ளே கொண்டு வந்தால் திமுக 100% தோத்துரும், இவங்க ஜெயிச்சிருங்கிறது உள்ளே கொண்டு வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல, ஏன் உங்களால் வாய் தந்து பேச முடியாது? பிஜேபி எனக்கு அழுத்தம் கொடுக்கிறது, அமித்ஷா என்னை கூட்டணிக்கு வர சொல்லி வற்புறுத்துறாரு, இருந்தாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஓட் பேங்கை கிரியேட் ஆகும்? சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்குது. அதனால் வந்து பாஜக வந்து அழுத்தமே கொடுத்தா கூட அது இனி தான் வாய் திறந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் சார், 2026 தேர்தல் எப்படி அமையுதுன்றதை பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி.